என் வாழ்க்கையில என் மனசுல அபிதாவோட இடத்த நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, ஆர்த்திக்கு அபிதாவோட பேரை நான் தான் வச்சேன். ஆமா மாப்பிள்ள, அது நாங்க எடுத்த முடிவுதான். எங்க மகளை நாங்க இழந்துட்டோம். அது எங்களுடைய துரதிருஷ்டம். ஆனா ஒருவேளை உங்களுடைய 2வது மனைவிக்கு அந்த பேரை வச்சோம்னா எங்களுக்கு எங்க மகளை பார்க்குற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த பேரை கூப்பிடுறதால எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அவளை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு எங்க பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு புரியுது. ஆனா இது எங்க 2 பேருக்கும் நிம்மதியை கொடுக்குது மாப்பிள்ள. எங்க 2 பேருடைய நிம்மதிக்காக உங்களால இதை செய்ய முடியாது. எனக்கு புரியுது அத்தை. இந்த பேர் அவங்க பொண்ணு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது. இன்னும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஆனா அபிதான பேர் வச்சுக்கிறதால மட்டும் அபிதாவிட முடியாதுல்ல. ராஜேஷோட அம்மாவும் அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேக்குறாங்க. என்னோட ஃபீலிங்ஸ பத்தி ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? மஞ்சள் தடவும் போது கூட உங்களுக்கு முன்னாடி அவங்கள தடவ சொன்னாங்க. இப்போ என் பேரை மாத்தணுங்கிறாங்க. இது எந்த ஒரு வழக்கமாமா? எந்த ஊர்ல இப்படி நடக்கும்? ஐம் சாரி. ஆனா அபிதாவோட அடையாளத்தை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இத பல தடவை உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். என் அபிதாவோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதோ இது வரைக்கும் அபிதாவுக்கு சொந்தமா இருந்தது இனி ஆர்த்திக்கு சொந்தமாயிடும். அவ பேருக்கு பின்னாடி உங்க பேர் இருக்கும். அவளுக்கு உங்க மனைவின்ற அந்தஸ்து கிடைக்கும். அபிதாவோட குழந்தைங்களுக்கு அம்மா வாயிடுவா. உங்களால இதெல்லாம் தடுக்க முடியுமா? அபிதாவோட இடத்த ஆர்த்தி எப்ப நிரப்பனான்னு கூட உங்களுக்கு தெரியாது. காலம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்திடும். நீங்களும் அபிதாவை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடுவீங்க. ஆமா மாப்பிள்ள, அபிதாவை மறந்துடுவீங்க. இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அபிதா என்னோட சுவாசத்துல இருக்கா. என்னோட சுவாசத்தை எப்படி என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்க முடியும் சொல்லுங்க? இல்ல, அபிதாவை என்னால மறக்க முடியாது. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. என் மேல ஆணையா சொல்றேன்.
பேரை மாத்துறதுக்கு ஒத்துக்கோங்க. எனக்கு தெரியும் மாப்பிள்ள, இங்க இருக்க எல்லாருக்கும் அபிதாவோட ஞாபகம் இருக்கு. ஆனா உங்களுக்கு அவளுடைய ஞாபகமா 2 குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தைங்களும் பானு, பிரியா. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது உங்களால மறக்க முடியாதுதான். ஆனா புரிஞ்சுக்கோங்க, என்ன மறுப்பு சொல்லாதீங்க. ஆர்த்திக்கு நீங்க அபிதா பேர் வச்சுதான் ஆகணும். ஆமா மாப்பிள்ள, நீங்க எங்களுக்கு ஒரு அப்பா அம்மா அந்தஸ்து கொடுத்திருக்கீங்க. அது உண்மைன்னா உங்க அப்பா அம்மா ஆசையை நிறைவேத்துங்க. தயவு செய்து மறுக்காதீங்க. இல்ல ஆர்த்தி, இன்னைக்கு யாரு எது சொன்னாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய். ஷோபா, இத பத்தி நாம யாரும் பேசக்கூடாது, யாரா இருந்தாலும் சரி. இங்க பாரு, இது உன்னோட பேர், உன்னோட அடையாளம், இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கான அங்கீகாரம். உன் அங்கீகாரத்தை யாராவது பறிக்கிறாங்கன்னா அதுக்கு நீ அனுமதிக்க கூடாது. ஆனா ஷோபா, நான் போய் சம்பந்தி அம்மா கிட்ட பேசி பார்க்கிறேன். ஒரு பெண்ணா இருந்து உன்னோட கஷ்டத்தை அவங்க நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ என் கூட வா. வா ஆர்த்தி, இன்னைக்கு பேசலன்னா அப்புறம் என்னைக்குமே பேச முடியாது. வா போலாம், உனக்கு உறுதுணையா நான் இருக்கேன். வா வா. நல்ல வேளை ராஜேஷ் ஒத்துக்கிட்டான். இல்லைன்னா நான் அவனுக்கு எப்படி புரிய வச்சிருப்பேன். சம்பந்தியம்மா, சமந்தியம்மா நீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆ, முதல்ல உள்ள வாங்க. ஆர்த்தியோட புது பேரை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது வந்து, ஆர்த்திங்கிற பேரு இவளோட அடையாளம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இவளுக்கு ஒரு புது பேரை கொடுத்து அவளோட அடையாளத்தை அழிச்சிடாதீங்க. இவ ஆர்த்தியா இருந்தே ஒரு நல்ல மனைவியா, நல்ல அம்மாவா, உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பா. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பா, அதுக்கு நான் முழு பொறுப்பு. ஆனா பேரை நீங்க மாத்துறது. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தியம்மா. வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு தலைகீழ நடக்கிற கல்யாணத்தை இப்பதான் பாக்குறேன். பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்களோட இந்த சின்ன விருப்பத்தை கூட நிறைவேற்ற மாட்டீங்களா? நீங்க சொல்றது அடையாளத்தை பத்தி தானே. அது எப்படி இருந்தாலும் மாறத்தானே போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுமே. எங்க பையனை உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு புது அடையாளம் கிடைக்க தானே போகுது.
ராஜேஷோட மனைவின்னு இவ ஆனதுக்கு அப்புறம் இவளோட இருண்ட வாழ்க்கைக்கு ஒரு ஒளி கிடைக்க போகுது. இவ்வளவு காலம் இந்த உலகம் உங்க பொண்ண எப்படி பார்த்ததோ அந்த பார்வை மாறப்போகுது. இவளோட குழந்தைக்கும் ஒரு புது அடையாளம் கிடைக்க போகுது. இது எல்லாமே கிடைக்க போகுது. இதுக்காக உங்க பொண்ணு ஒரு பேரை மாத்திக்க மாட்டாளா? அது வந்து சம்மந்தி, சம்பந்திமா, எங்க குடும்ப வழக்கம் இதுதான். எங்க குடும்பத்து பழக்க வழக்கங்கள்ல எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம். அது எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு புரியல. புரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. மத்த எந்த குடும்பத்திலயும் மருமக பேரை மாத்துறது இல்லையா? இல்ல புது பேர் தான் கொடுக்கறது இல்லையா? சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், நிறைய குடும்பங்கள்ல அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ஆனா புது பேர் கொடுக்கறது வேற, வேற ஒருத்தரோட பேரை இன்னொருத்தருக்கு வைக்கிறதுங்கிறது வேற இல்லையா? அதுவும் ரெண்டாவது மனைவிக்கு முதல் மனைவியோட பேரை. அதான் ரெண்டாவது மனைவி அதைத்தானே சொல்றீங்க? போதுமே, பதில தான் நீங்களே சொல்லிட்டீங்க. இத பாருங்க, பேரை மாத்தணுங்கிறது ஒரு சடங்கு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல சம்பந்தி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பதில் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இறந்து போன எங்க மருமகளோட அப்பா அம்மாவுக்கு ஆர்த்தியோட பேரை மாத்துறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை அவங்க வாழ்த்துவாங்க. அது மட்டும் இல்லாம பெத்த மகளை இழந்த அந்த அப்பா அம்மாவோட மனசை குளிர வைக்கிறதுக்கு இதை கூட பண்ண முடியாதா என்ன? மன்னிச்சுக்கங்க, எங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே புரியும். மருமகளோட பேரை மாத்துறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு. சம்பந்தியமா, நீங்க ஒரு முறை பேசி பாருங்களேன். இல்ல சம்பந்தியம்மா, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு சொன்னா நான் அதை மீறி பேச முடியாது. இங்க பாரு ஆர்த்தி, இந்த பேர் மாத்திர விஷயத்தை பத்தி எல்லாம் நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜேஷ் கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்காக ஒரு நல்ல முடிவை நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். ராஜேஷை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரு நல்லா புரிஞ்சுப்பாரு. அதே மாதிரி உன்னோட பிரச்சனையும் அவரு நிச்சயமா புரிஞ்சுப்பாரு. இங்க பாரு, நீ சந்தோஷமா கல்யாணத்துக்கு தயாராக. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அண்ணா,
ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சிருப்பீங்களே. ஏய் பிரதீப், இன்னும் நல்லா அழுத்தி விடுறா. ஏன்னா லேசா அழுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சரிங்கண்ணா. என்ன விஷயம் பிரதீப்? உனக்கு என்ன வேணும்? எதுவும் இல்லைண்ணா. அது வந்து நான் சும்மா தானா. அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அபிதா அண்ணிய கல்யாணத்துக்கு என்னவெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு? அப்புறம் நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நீங்க ஊர்வலத்துல டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஏன்னா பெரியண்ணா கல்யாணத்தப்போ நீங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்க. அப்புறம் உங்க கல்யாணத்துல நீங்க மாப்பிள்ளையா குதிரை மேல உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க. அதனால மாப்பிள்ளை அழைப்புல உங்களால டான்ஸ் ஆடவே முடியல. ஞாபகம் இருக்கானா? ராஜேஷ் நில்லு. இன்னைக்கு நான் சொல்ல போறத நீ கேட்டுதான். நான் பேசும்போது நீ நடுவுல பேசக்கூடாது. ஒரு உறவோட இணையணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அத முழு மனசோட ஏத்துக்க முயற்சி பண்ண. நீ உன்னோட மனசையும் மூளையையும் இதே மாதிரி பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னால ஆர்த்திக்கு உன்னோட வாழ்க்கையில எப்படி இடம் கொடுக்க முடியும்? ராஜேஷ், அந்த அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசி. அவ தன்னோட கடந்த காலத்தை மறந்துட்டு வந்திருக்கா. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் இந்த காலகட்டத்துல. ஏய், இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சர்நேம கூட மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா. ஆனா நீ அவளுக்காக கொஞ்சம் கூட மாற மாட்டியா? இங்க பாருங்கண்ணா, உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் சொல்லுங்க? அதனாலதான் நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதும் இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைச்சேன். அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அப்படி இல்ல. எனக்கு அப்படி தோணலண்ணா. நீங்க இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கீங்க. உன்னோட கல்யாணத்துல ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கணும். சரி சொல்லு, என்ன ப்ரோக்ராம்? பேச்சுலர்ஸ் பார்ட்டி. என்ன பேச்சுலர்ஸ் பார்ட்டி? இவன் தான் சின்ன பையன், ஏதோ ஆசைப்படுறான், பரவாயில்ல. நீங்க அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சது. அது சரி, உன்னோட அன்னைக்கு வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கும் மாமனார் மாமியாருக்கு சேவை பண்றதுக்குமே நேரம் சரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் தம்பிங்க கல்யாணத்துல நான் பேச்சுலர் ஆகிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரே ஒரு நாள் தானே, என்ன ஆயிட போகுது? ஆமாண்ணா, விஜய் அண்ணி எப்படியும் பிஸியா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ் கிடைப்பாங்க, ஆர்த்தி அண்ணியும் பிரீத்தியும். அப்படி இருக்கிறப்போ அண்ணனை பத்தி எங்க யோசிக்க போறாங்க? சரிதானண்ணா? அண்ணா ப்ளீஸ் ஒத்துக்கங்களேன். நாம இந்த பார்ட்டில ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ப்ளீஸ். எஸ். என்ன பேச்சுலர்ஸ் பார்ட்டியா? ஆமா ஆமா, அதேதான். அங்க ஆடுறதுக்கு யாரோ மல்லிகா வர்றதா சொன்னாரு. அத நான் கேக்குறதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. அவங்க எல்லாரும் போய் கொண்டாட போறாங்க. இதுல ரொம்ப பிரமாதமான விஷயம் என்னன்னா, ராஜேஷ் அண்ணனும் இந்த பார்ட்டிக்கு சம்மதம் சொல்லிட்டாரா. சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஹலோ ஹலோ, ஆர்த்தி அக்கா,
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? நம்ம கையில போட்ட மருதாணி கூட இன்னும் காயல. ஆனா அங்க நம்ம வருங்கால கணவர்கள் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்களாம். வாவ், பேச்சுலர்ஸ் பார்ட்டியா? உண்மையாவா? ஆமா, அவ்வளோ ஏன் டான்ஸரை கூட வர சொல்லிருக்காங்க. பஞ்சாரா சாஃப்ரான் ஜெல் வழங்கும் மறுமணம் பவர்ட் பை கோல்ட் வின்னர் தொடர்கிறது.